சுல்தான்களால் உருவாக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் வளர்க்கப்பட்டு இன்று இந்தியா முழுவதும் நச்சு தாவரம் போல் பரவியிருக்கக்கூடிய ஒரு மொழிதான் இந்தி. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் இந்தி மொழி என்பது தாய்மொழி கிடையாது. ஆனால் இந்த இந்தி மொழி இந்தியாவில் உள்ள பல தேசிய இனங்களின் தாய்மொழியை அடியோடு அளித்திருக்கிறது. ஹிந்தி எனப்படும் ஒரு மொழியினால ஏராளமான மொழிகள் அழிந்து போயிருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா போஜ்புரி, மைத்திலி, பிரஷஸ்பாஜா, புந்தேல்கண்டி, பிரதாப்கர், அவதி, கன்னோஜி, கடுவாலி, குமோனி, ஹரியானி, ராஜஸ்தானி, மார்வாரி, மேவாரி, மால்வி, நிமதி, பகேலி இப்படி ஏகப்பட்ட மொழிகள் இந்தி மொழியின் காரணமாக அழிந்து போயிருக்கிறது. இது மட்டுமல்லாம இன்னும் பல மொழிகள் அழிவின் விளிம்பிலுமே இருக்குது. பஞ்சாபி, ராஜஸ்தானி, மாராத்தியம், பெங்காலி இப்படி பல மொழிகள் இன்றைய காலகட்டத்தில் அழிவின் விளிம்பிலே இருக்குது. வட இந்தியா முழுவதுமே ஹிந்தி மொழி என்பது பொதுவான ஒரு மொழியாக இன்று மாறிவிட்டது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி மொழியை ஒரு மொழியா மட்டும்தான் கற்க ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவு இன்று பல மொழிகள் அழிந்து போய்விட்டது. அந்த நிலைமை நாளை தென்னிந்தியாவிற்கும் வரும்.